வணக்கம். மக்கள் குரல் 22/1/2026 குரல் 80. ஆண்டுக்கான அனைத்துலக அறிவாடல் போட்டிகள் தொடர்பாக நோர்வே அன்னை பூபதி தமிழ் கலைக்கூட கட்டமைப்பின் அடிப்படையற்ற குற்றச்சாட்டுக்களுக்கான அனைத்துலக அறிவாடல் குழுவின் விளக்க அறிக்கை மக்கள் குரலுக்கு கிடைக்கப் பெற்றுள்ளது. அவ்வறிக்கையை இம்மக்கள் குரல் பதிப்பில் இணைக்கின்றோம். அனைத்துலக அறிவாடல் போட்டிகள் 2025 ஆண்டுக்கான போட்டிகள் தொடர்பாக நோர்வே அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடத்தின் குற்றச்சாட்டுக்களுக்கான விளக்க அறிக்கை 17/1/2026 சனிக்கிழமை அன்று நோர்வே அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடம் மற்றும் தமிழர் வள ஆலோசனை மையம் இணைந்து நடத்திய தைப்பொங்கல் விழாவில் 2025 ஆண்டு தேசிய மற்றும் அனைத்துலக மட்டங்களில் நடைபெற்ற அறிவாடல் போட்டிகளில் பங்கு பெற்றிய மற்றும் வெற்றி பெற்ற மாணவர்களை மதிப்பளிக்கும் நிகழ்வு இடம்பெற்றதாகவும், மதிப்பளிப்பின் முதன்மைத்துவத்தை தாண்டி அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் திட்டமிட்ட சூழ்ச்சிகளாலும் புறக்கணிப்புகளாலும் கடந்த ஆண்டு நோர்வேயிலிருந்து 2 மட்டுமே அனைத்துலக மட்டத்தில் வெற்றி பெற்றுள்ளதாகவும், இதன் காரணமாக அனைத்துலக அறிவாடல் போட்டிகளில் இருந்து நோர்வே அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடம் விலகிக் கொள்வதாகவும் பொது நிகழ்வில் இளம் ஆசிரியர் ஒருவரால் அறிவிக்கப்பட்டதாக சில பெற்றோர் மற்றும் சில வளாக நிர்வாகத்தினரால் எமது பார்வைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. தமிழர் திருநாளை கொண்டாடும் பொதுவிழாவில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை கொடுத்து ஒரு அமைப்பின் மீது தவறான குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பது தமிழர் அறம் அல்ல. தமிழர் வரலாற்றையும் பண்பாட்டு விழுமியங்களையும் இளைய தலைமுறைக்கு கொண்டு செல்லும் நோக்கில் அனைத்துலக மட்டத்தில் மாணவர்களை இணைத்துச் செயற்படும் அறிவாடல் அமைப்பின் மீது சுமத்தப்பட்ட வீண்வழியை துடைத்து பெற்றோருக்கும் ஆர்வத்தோடு பங்கு கொள்ளும் எமது இளைய தலைமுறையினருக்கும் நியாயத்தை எடுத்து கூற வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம். இதுவரை இந்த அறிவிப்பு தொடர்பான அல்லது விலகல் தொடர்பான முறையான தகவல்கள் எவையும் எமக்கு தரப்படவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டுகிறோம். அதேவேளை கடந்த ஆண்டு நடைபெற்ற போட்டிகளில் தமக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் தொடர்பாகவோ, பல மாணவர்களால் ஏன் வெற்றி பெற முடியவில்லை என்ற கேள்விகள் தொடர்பாகவோ அல்லது தமது நிலைப்பாடு தொடர்பாகவோ எம்மோடு தொடர்பு கொள்ளவும் இல்லை, கருத்துக்களை தெரிவிக்கவும் இல்லை. உள்ளகத் தொடர்புகள் விளக்கங்கள் ஏதுமின்றி குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அறிவிப்பு செய்தமையால் நாமும் பொதுவெளியில் அறிவிக்க வேண்டிய சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது. முதன்மையாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு நோர்வே மாணவர்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதே. ஏனெனில் இதற்கு முந்தைய ஆண்டுகளில் நோர்வே அதிக இடங்களை வென்று முன்னிலையில் இருந்ததாகவும், இந்த ஆண்டு 2 மட்டுமே வெற்றி பெற்றதால் இது திட்டமிடப்பட்ட புறக்கணிப்பு என்றே கூறப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இந்த ஆண்டு நோர்வே அதிகளவான இடங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனமைக்கான காரணம் நாம் அல்ல. ஆனால் நோர்வே அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடத்தின் அறிவாடல் இணைப்பாளருக்கு வழங்கப்பட்ட தகவல்களை சரியான முறையில் சரியான நேரத்தில் பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதில் இருந்த அசமந்த போக்கே காரணம் என்பது பங்கு பெற்றிய மாணவர்களின் பெறுபேறுகளிலும் எம்மால் வழங்கப்பட்ட தகவல்கள் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட காலங்களின் அடிப்படையிலும் தெளிவாக காணக்கூடியதாக உள்ளது. பொதுவாக அக்டோபர் மாதத்தில் நடைபெறும் அனைத்துலக அறிவாடல் போட்டிகளுக்கான வினாக்கொத்துக்கள் கோடை விடுமுறைக்கு முன் ஜூன் மாதத்தில் எல்லா நாடுகளுக்கும் அனுப்பி வைக்கப்படும். கோடை விடுமுறைக்கு முன்னதாக மாணவர்களுக்கு வினாக்கொத்துக்களை கல்விக் கழகங்கள் வழங்குவதற்கும் மாணவர்கள் தயாராகுவதற்குமான போதுமான கால அளவை வழங்குவதற்காகவே இவ்வாறு வழங்கப்படுகிறது. அவ்வாறே கடந்த ஆண்டும் ஜூன் மாதம் 22ஆம் நாள் வினாக்கொத்துக்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. ஆனால் 8ஆம் மாதம் வரை நோர்வே அறிவாடல் இணைப்பாளரால் இந்த தகவல்கள் எவையும் பார்வையிடப்படவில்லை.
கடந்த ஆண்டு போட்டி விதிகளில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டன. அந்த வகையில் வினாக்கொத்தில் வழங்கப்பட்ட வினாக்களோடு பொதுவான தலைப்பில் தலைப்புகள் வழங்கப்பட்டன. மேலதிகமாக 3 to 10 வினாக்கள் வழங்கப்படும். முதல் 3 பிரிவினரை தவிர்த்து மேற்பிரிவினருக்கு மட்டுமே இந்த மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டன. இதற்கான கலந்துரையாடல்கள் ஆண்டின் தொடக்கத்தில் நடத்தப்பட்டன. அனைத்து நாட்டு இணைப்பாளர்களும் இணைந்து இவ்வாறான மாற்றங்களை முன்வைத்து போட்டி விதிகள் மேம்படுத்தப்பட்டன. எந்த பிரிவினருக்கு எத்தனை வினாக்கள், அவற்றில் எத்தனை பொது வினாக்கள், என்ன தலைப்பு சார்ந்து அவை தரப்படும் என அனைத்து அறிவிப்புகளும் ஜூன் மாதமே நாடுகளுக்கான இணைப்பாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த தகவலும் நோர்வே இணைப்பாளரால் 2 மாதங்கள் கழித்தே, அதாவது 18/8/2025 அன்றே பார்வையிடப்பட்டிருக்கின்றது. எம்மீதான குற்றச்சாட்டுக்களின் பின்னர் இதுவரை எம்மால் பகிரப்பட்ட தகவல்கள் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட காலத்தை ஆய்வு செய்து உறுதிப்படுத்தியுள்ளோம். இருப்பினும் அவ்வாறு வழங்கப்பட்ட தகவல்கள் வளாகங்களுக்கோ மாணவர்களுக்கோ பகிரப்படவில்லை என்பதையே பெறுபேறுகள் காட்டி நிற்கின்றன. தனிமாந்த உரிமைகளுக்கு அமைய பெறுபேறுகளை மக்கள் பார்வைக்கு வைப்பதற்கு நாம் தயாராக உள்ளோம். எனவே தகவல்கள் உரிய நேரத்தில் உரிய முறையில் நோர்வே இணைப்பாளரால் பகிரப்படவில்லை. இந்த அசமந்த போக்கே மாணவர்களின் உழைப்பு வீணாவதற்கு காரணமாக அமைந்துள்ளதே தவிர அறிவாடல் அமைப்பு அல்ல. மேலும் தாங்கள் அனுப்பிய கேள்விகளுக்கோ முறைப்பாடுகளுக்கோ அறிவாடல் குழு எந்த பதிலையும் தராமல் திட்டமிட்டு புறக்கணித்ததாக கூறப்பட்டிருக்கிறது. உண்மையில் ஒரே இலக்கில் ஒரே தளத்தில் பயணிப்பவர்கள் இவ்வாறான தவறான உண்மைத்தன்மையற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பது மனவருத்தத்துக்கு உரியது. எமது மின்னஞ்சல் தொடர்புகள் பகிரிக்குழுவில் பகிரப்பட்ட தகவல்கள் அனைத்தையும் பொதுவெளியில் மக்கள் பார்வைக்கு வைப்பதற்கு நாம் தயாராகவே உள்ளோம். எப்போது என்ன தகவல் முறைப்பாடுகள் அனுப்பி வைக்கப்பட்டு அதற்கான பதில் கிடைக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டலாம். 18/10 அன்று போட்டியாளர் படிவங்கள் அனுப்பவும், 22/10 போட்டி நேர அட்டவணைக்கான தகவலுக்கும், 10/11 வெற்றியாளர் சான்றிதழுக்கான தகவல்களுக்கு மட்டுமே நோர்வே இணைப்பாளரிடமிருந்து மின்னஞ்சல்கள் அனுப்பப்பட்டுள்ளன. அவற்றுக்கான பதில்களும் உடனடியாகவே வழங்கப்பட்டுள்ளன. நேரடியான தொடர்புகளில் நோர்வே அறிவாடல் இணைப்பாளர் பதில் அளிப்பதில்லை. சில நேரங்களில் துரிதமான பதில்களுக்காக நாம் நேரடி அழைப்பு எடுத்திருக்கிறோம். அழைப்பில் அவர் ஒருபோதும் வருவதில்லை. அறிவாடல் கலந்துரையாடல்களில் பெரும்பாலும் கலந்து கொள்வதில்லை. ஒவ்வொரு ஆண்டும் போட்டிகள் நடைபெற்ற பின்னர் மீளாய்வு கலந்துரையாடல் நடைபெறும். கடந்த ஆண்டும் நடைபெற்றது. அதிலும் நோர்வே இணைப்பாளர் கலந்து கொள்ளவில்லை. தமது கருத்துக்களை அனுப்பவும் இல்லை. எல்லாவற்றுக்குமான சான்றுகளையும் எம்மால் பகிர முடியும். மிகுந்த அறைகூவல்களுக்கு மத்தியில்தான் நாம் போட்டிகளை முன்னெடுத்து வருகிறோம். இருப்பினும் குற்றச்சாட்டுக்களாக எவற்றையும் பொதுவெளியில் வைத்ததில்லை. காரணம், எமது தலைமுறையினருக்கு நாம் வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும். ஆனால் உண்மையற்ற குற்றச்சாட்டுக்களால் எமது செயற்பாடுகளின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக்கப்படும் போது அதற்கான விளக்கங்களை சான்றுகளோடு முன்வைப்பதில் தயக்கம் இல்லை. மாணவர்களின் நலன் சார்ந்த இவ்வாறான மிக முக்கியமான விடயங்களில் தீர்மானம் எடுக்கும்போது அதற்கான சரியான தரவுகள் தகவல்களின் அடிப்படையில் ஆய்வு செய்து கல்வியாளர்கள் முதன்மை நிர்வாக கட்டமைப்புகளோடு கலந்துரையாடி முடிவுகளை எடுத்திருப்பீர்கள். ஒருவேளை உங்களுக்கான தகவல்கள் தவறாக வழங்கப்பட்டிருக்கலாம். எனவே இணைப்பாளருடனான எமது தொடர்பாடல்களை கால அடிப்படையில் உங்களுக்கும் வழங்குவதற்கு தயாராக உள்ளோம். ஏனெனில் தமிழ் என்ற ஒற்றை இலக்கில் எல்லா மாணவர்களும் எமக்கு ஒன்றுதான். இதில் நோர்வே தமிழர், ஸ்வீடன் தமிழர், நெதர்லாந்து தமிழர் என்ற வேறுபாடுகள் சிறுபிள்ளைத்தனமானவை. பெற்றோர், வளாக நிர்வாகிகள் அல்லது நோர்வே அன்னை பூபதி தமிழ்கலை கூடங்களின் ஒருங்கிணைப்பாளர்கள் யார் விரும்பினாலும்
எம்மை தொடர்பு கொள்ளலாம். முழுமையான தரவுகளோடு உங்களை சந்தித்து சரியான விளக்கங்களை கொடுப்பதற்கு நாம் எப்போதும் தயாராக உள்ளோம். தமிழர் அறம் சார்ந்து பயணிப்போம். நன்றி. அனைத்துலக அறிவாடல் குழு 22/1/2026. இவ்வாறு அனைத்துலக அறிவாடல் குழுவின் அந்த அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். பொருள்: நல்ல குணங்கள் இல்லாத மனிதர்கள் அறத்தைப் போல கூர்மையாக இருந்தாலும் ஓரறிவுடைய மரத்திற்கு ஒப்பாவார். வாய்மையே வெல்லும், மக்கள் குரல் ஒலிக்கும்.